நான் பிடிச்ச மாப்பிள்ளதான், நாடறிஞ்ச மன்மதன் தான். நான் போட்ட கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள. நான் கைகட்டி வாய்ப்புத்தி நில்லுனா நிக்கணும் டாய். அடாடாடாடாடா, நான் பிடிச்ச மாப்பிள்ளதான், என் டக்ளேஸ் மன்மதன் தான். எத்தனை நாளைக்கு தான் இந்த கோபம் எல்லாம் நானும் பாத்துக்கிறேன் மாமா. யோ, எத்தனை நாளைக்கு தான் நீ பொண்டாட்டியா வேணாம்னு கிடக்குறேன் நானும் பாக்குறியா? பாக்குறேன். தங்கம், தங்கம்மா. என்ன மைனி, வாங்க வாங்க வாங்க. இந்த அப்பாவி நிலைமைய பாருங்க, என்னோட இந்த நிலைமைய பாருங்க, நான் எப்படி இருக்கேன்னு. என்ன தங்கம், இன்னும் சண்டையெல்லாம் சரியாகலையா? எங்க மைனி, அந்த மனுஷன் என்ன வேணவே வேணாம்னு ஒதுக்கி விட்டாரு மைனி. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுத்தருள்ள நாதி எடுத்து போய் கிடக்க. என் நிலைமைக்கு நான் என்னத்த செய்யறது? இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா இந்நேரத்துக்கு ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து நாண்டுகிட்டு செத்துருப்பாவ. நான் அப்படி எல்லாம் இல்ல இல்லையா? நான் ஒரு சூடு சொன்ன கட்டவ தானே. என்ன பண்றது? அதான் இன்னைய அவசரம் வச்சுக்கிட்டு கிடக்க. நீயே என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நாங்க வேணா எங்க இருக்காரு உங்க வீட்டுக்காரர் சொல்லு, அவர்கிட்ட நாங்க வேணா பேசுறோம். ஆமா, பேசி விட்டாலும் வேணாமா. இனி எல்லாம் தறிகட்டு போய் நிக்குது, எதுவும் சரியா இல்ல. எனக்கு என்னவோ அந்த டக்ளஸோட போக்கும் வரத்தும் சரி வர மாதிரி தெரியல. ஏன் தங்கம், ஏமா அப்படி சொல்ற? வேணாண்ணா வேணாண்ணா, அதை பத்தில என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம். எவனோ எக்கேட கெட்டு போகட்டும். ஆத்தா வீடு வேணாம்னு வந்துவிட்டேன். இனி அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் இங்கேயே கடந்துகிட்டு நான் எதுவா இருந்தாலும் அனுபவிச்சுக்கிறேன். சரி, 2 பேரும் வந்திருக்கீங்க, உங்களை உள்ள வாங்கன்னு கூட கூப்பிட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன விஷயம், என்னைய பாக்குறதுக்கு வந்திய? ஆமா தங்கம், உன்னைய பார்க்க தான் வந்தோம். இந்த போய் 3 நாள் ஆகுது, எந்த செய்தியும் இல்ல. அதனாலதான் நான் செத்த யாராவது செய்தி விடுவாங்க, அப்ப வாங்க மைனி. அது வரையும் உசுரோட நான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க. பாப்பாவோட கல்யாண விஷயம் என்னாச்சு? அந்த காளியம்மா கிட்ட எதுவும் பேசுனீங்களா? கல்யாணம் பேசுனதோட அப்படியே இருக்கு. நான் அங்க இருந்து வந்துட்டேன்னு அதை அப்படியே போட்டுடாதீங்க. தங்க, கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தானே உன்னை தேடி வந்திருக்கோம். கல்யாணத்தை பத்தியா? என்ன மைனி, என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. தை பிறந்துருச்சு, இனிமேலும் நம்ம நாள் கடத்த கூடாது இல்லையா? அதான் நாளைக்கு நல்ல நாளா இருக்கு. சரி, காளியம்மா வீட்டுக்கு போய் இந்த நிச்சயம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். மைனி, இத நீங்க சொல்றதே ரொம்ப லேட்டு. தை 1ஆம் தேதி இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. நான் தான் இங்க வந்துட்டேன், என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? போங்க போங்க, என்னைய பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல அந்த வேலையை பாருங்க. நீயும் மச்சானும் இல்லாம நாங்க எப்படிமா? மச்சானும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. இங்க நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அவ கல்யாணத்துக்குள்ள குடும்பத்தோட நாங்க எல்லாம் வர்றதுக்கு வழி பண்ணிடுறோம், சரியா? நீ இல்லாம நாங்க என்னமா செஞ்சிருக்கோம்? உன்னை விட்டுட்டு செஞ்சா உங்க அம்மா ஊரை கூட்டி ஒப்பேர் வச்சிருவாங்களே. ஆமா, அதுக்கு வேற வேலை இல்ல. இந்த நான் நாளைக்கு வாரம்னு சொல்லுங்க, நான் நாளைக்கு வாரேன். உன் மாமியார் இருக்காவளா? அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டுமா? சொன்னா மட்டும் என்ன, சீர் சனத்தின்னு தூக்கி எடுத்துக்கிட்டு வரவா பரவ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அது என்னமா, என்னென்னவோ நடந்துருச்சு. சரி, இதை வச்சாது எல்லாம் ஒண்ணு சேரலாம்னு தானே இங்க தேடி வந்திருக்கோம். என்ன, நம்ம அப்படி நினைப்போம், ஆனா அவியெல்லாம் என்ன திரும்ப நினைப்பாவ? நீங்க என்ன எங்களை தேடி வர்றது? நாங்களாம் இந்த ஊருக்கே பெரிய கொம்புன்னு என்னமோ ஒரு மாதிரி மிதப்பாதான் ஆத்தால மௌன திரிச்சு விட்டு இருக்காவ. அதுக்கு காரணம் என்னன்னு தான் தெரியல. அது மட்டும் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். என்னவோ பண்ணட்டும் விடு. மறுபடியும் தேவையில்லாத வம்பு வளர்த்துக்கிட்டு ஏன் நீ பாட்டுக்கு பேசாம இரு, சரியா? என்னத்துக்கு வாசலையே உட்காந்துருக்க? வீட்டுக்குள்ள போய் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இந்த ஆக்கி இறக்கி சாப்பிட வேண்டியதானே? இப்படி நீ வாசல உட்காந்துக்கிறதுக்காகவா உனக்கு வாரத்துக்கு ஒரு முறை முட்டையும் அனுப்பி வச்சா? என்ன பண்றது? இந்த எழுந்து ஒரு அடி எடுத்து வச்சாலே என்னமா வெறுபிடிச்ச நாய் கலைக்காது, அந்த மாதிரி முறைச்சுக்கிட்டு வருது என் மாமியா. அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. எங்கேயும் கடிச்சு கொதறி வச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் சரி, எதுவா இருந்தாலும் சண்டைக்கு போவாம அப்படியே சமாதானம் பண்ணி பார்க்கலாம்னு நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன். ஒண்ணும் ஆகாத போல. தங்க, அகிம்சை வழியெல்லாம் உனக்கு செட் ஆகாதடி. அடாவடி தண்டம் பண்ணாதான் உன் மாமியெல்லாம் கட்டுப்படும். ஏய், என்னைய சண்டை கூட போடக்கூடாதுன்னு நீயே பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற? ஏங்க, ஆம்பளைக்கு ஆம்பளை சண்டை போடுறது வேற, பொம்பளைக்கு சண்டை போடுறது வேறங்க. அதான் மைனி நானும் பாக்குறேன். இன்னைக்கு காலையில நானும் முடிவு எடுத்துட்டேன். உள்ள போய் நம்ம குடும்பம் நடத்தும். ஆத்தல மவனை என்னதான் பண்றாங்கன்னு நானும் முடிவு எடுத்துட்டு தான் உட்காந்துருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. வந்ததுதான் வந்தீங்க, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனிமே எல்லாம் அடி தூளா நடக்கும். ஒரு குறையும் இல்லாத நல்லா இருந்தா போதும். ஆனா என்ன, அடிக்கடி என் வீட்டுக்கு வர்றதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும். போற போக்குல போட்டு வாங்குறீங்க. சரி சரி, அப்புறம் என்ன தங்க, நாங்க போய் வேலையை ஆரம்பிக்கட்டுமா? ஓகே மைனி, ஓகே டன், தாராளமா போய் ஆரம்பிங்க. இந்த தங்கமும் அவளோட வேலையை காமிச்சு ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா? அதனால இனிமே இந்த தங்கத்தோட ஆட்டம் தரமா இருக்கும். தெரியும்
இந்த தங்கமயில யாரு என்னன்னு. ஹம். மாமா கையோட கையா பேசி முடிச்சுட்டு போயிடலாம் என்ன? நாளைக்கு நம்ம வீட்டுல வச்சுக்கலாமா இப்படி வீட்டுல வச்சுக்கலாமா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போயிடலாம். சரிம்மா, சரி சரி, எதுவா இருந்தாலும் சரி. களிமா களிமா வாங்க நீ வாங்க அண்ணா வாங்க உட்காருங்க வாங்க வாமா நீ வந்து உட்காருமா. முதல்ல குடிக்க டீ காப்பி எதுவும் வேணுமா? என்ன எடுத்துட்டு வரது? சூசி எதுவும் போடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ உட்காருமா கொஞ்சம். வாங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. அப்புறம் எல்லாம் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்தேன். யாரோட கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? நீ என்ன இதெல்லாம்? இந்த கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்னு கேக்குறேன். நம்ம தங்கநிலாவுக்கும் உன் குழந்தனுக்கும். ஓ, நம்ம வீட்டு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களா? நம்ம வீட்டு கல்யாணம்னு சொன்னா தானே எனக்கு ஞாபகம் வரும். ஞாபகம் வருமா? பல யோசனையில இருக்கேன், அதனாலதான் நீ மறந்துட்ட. சரி சரி, சொல்லுங்க. உன் குழந்தை எப்போ வருவாரு? என்ன பேசி முடிச்சிருக்கீங்க? நான் தை பறந்துருச்சு, தை பறந்தா வழி பறக்கும்னு சொல்லுவாவ. அதனால எதுவா இருந்தாலும் தை மாசத்துலயே முடிக்கலாம்னு பாக்குறோம். இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டா எங்க கடமை கழிஞ்சிரும் இல்லையா? கையோட கையா கடனை உடனே வாங்கி இவளுக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிச்சிட்டா அப்புறம் ஏதோ நாங்க கடனை அடைக்கிறதுக்கு சிரமப்படுவோம். அவ்வளவுதானே. அதனால என்ன பிரச்சனை? தாராளமா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். எப்ப கல்யாணம் வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லுங்க. நிச்சயம் பண்றது எது பண்ணாலும் பரவாயில்ல. நிச்சயமோ கை நினைக்கிறதோ என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்க விருப்பம். மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு வந்து தாலியை கட்டுறது மட்டும்தான் என் வேலை. உங்க பக்கத்துல இருந்து என்னென்ன செய்யணுமோ சொல்லிடுங்க. இந்த கல்யாணம் இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. எதுவாக இருந்தாலும் பெரியவங்க நீங்களே முன்ன இருந்து எடுத்து செய்யுங்களேன். அளவுக்கு எவ்வளவு பணம் வேணாமலும் கேளுங்க, நானே எல்லாத்தையும் கொடுக்குறேன். பணம் என்னமா பணம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஊரை கூட்டி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா? தாராளமா வைக்கலாம். இதுல என்ன இருக்குப்ப? மாப்பிள்ளை கிட்ட நாங்க ஒரு வார்த்தை. மாப்பிள்ளை இன்னும் நாங்க பார்க்கவே இல்லை. மாப்பிள்ளை தானே, இன்னைக்கு சாயங்காலமே வர சொல்லிடுறேன். சொல்லுங்க. அப்புறம் நிச்சயத்துக்கு மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளைக்கு என்ன வேணுமா? அதெல்லாம் என்ன, இதுவே வேற இடமா இருந்தா ஒரு 10 சவரனுக்கு நகை கேட்டிருப்பேன் நிச்சயத்துக்கு. ஏன்னா என் குழந்தை பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்காருல்ல, அதனால தான் சொல்றேன். என் குழந்தைனுக்கு நிறைய பணக்கார இடத்துல இதெல்லாம் பொண்ணு வந்துச்சு, நீங்களா தேடி வந்து. அதுக்கு என்னம்மா, 10 சவரம் தானே, தாராளமா போடுறோம். ஆமா, ஒரு சவர நகை எவ்வளவு விக்குது தெரியுமா? எவ்வளவா இருந்தா என்ன, ஏன் தங்கச்சிக்கு போடுறதுக்கு என்னப்ப, அவளுக்காக நம்ம செஞ்சுதான் ஆகணும். 10 சவரெல்லாம் வாங்கணும்னா 10 லட்சம் ஆகுமாமா? எத்தனை லட்சம் ஆனாலும் சரி, எத்தனை கோடி ஆனாலும் சரி, என் தலையை அடமானம் வச்சாவது என் தங்கச்சிக்காக நான் செய்வேன். ஏன்னா ஊருக்குள்ள யாரும் என்னை கேவலப்படுத்திட கூடாது இல்லையா? என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். உங்களால முடிஞ்சா செய்யுங்க, முடியலைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு. என் குழந்தைனே வச்சிருக்காரு ஒரு 15 சவரன்ல நகைங்க, அது வேணா கொடுக்குறேன். அதை வேணா நாளைக்கு பந்தல்ல போடுற மாதிரி போடுங்களேன். அப்புறம் ஏன் அப்புறம் கல்யாண செலவு இருக்கு, இன்னும் எதாவது செலவு இருக்கு. இதை வேணா செய்யுங்களேன். எதுக்கு நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு? அப்புறம் அந்த 10 பொன் நகையை வச்சு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு இந்த பொன் நகையை போடுறது உங்க தங்கச்சிக்கு சேர்த்து போட்டுருங்க, என் குழந்தைக்கு எதுவும் வேணாம். எங்க வீட்டுல என் குழந்தைகிட்ட ஒரு 15 சவர நகை இருக்கு, அவர் சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்காரு. இந்த அந்த நகையை கொடுக்குறேன், வேணும்னா அந்த நகையை போடுங்க நாளைக்கு பந்தல்ல. அது என் குழந்தைகிட்டையும் பேசிடுறேன், அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் என்ன சொன்னாலும் என் குழந்தை ஒத்துக்குவாரு. நீங்க என்ன சொல்றீங்க அதை மட்டும் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் உங்க குழந்தைனாச்சு நேர்ல பேசுறது தான் நல்லது, அதுதான் முறை. அவங்கள வர சொல்லுமா, நாளைக்கே நிச்சயம்ன்றதால 10 பொன் நகை எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் என்ன சொல்றேனோ அதை தான் என் குழந்தை கேட்பாரு. நான் தான் சொல்றேன்ல 15 சவர நகை வச்சிருக்கேன், அதை நீங்க வாங்கி போடுங்கண்ணே. என் அண்ணனுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதே என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு இந்த தங்கச்சி நான் நினைக்கிறேன். அம்மா எனக்காக எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. எனக்கு கற்பப்பையில கட்டின்னு தெரிஞ்சதும் உங்க நகையெல்லாம் விற்கிறதுக்கு எடுத்துட்டு போனீங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் எப்படி கஷ்டப்பட விடுவேன்? ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. உன் உதவியை எப்பவும் நாங்க மறக்க மாட்டோம். இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சா யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன், என்ன நம்புங்க சரியா? இது ஏன் வீட்டு ஃபங்க்ஷன், நான் இருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவசரமா பணம் எதுவும் வேணும்னா சொல்லுங்க சரியா? எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்குறேன். அப்படி யாரும் இருந்தா சொல்லுமா, ஒரு கொஞ்சம் பணம் தேவைதான். எப்போ பணம் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க போனீங்கன்னா அடுத்த 5வது நிமிஷம் உங்க கையில காசு இருக்கும். ரொம்ப நன்றிம்மா, உன் உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். சரி சரி, சட்டப்பட்டுன்னு என்னென்ன வேலை ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிங்க. ஃபங்க்ஷன் உங்க வீட்டுல வச்சுக்கலாமா என் வீட்டுல வச்சுக்கலாமா? உங்க வீடுனா நல்லா தாராளமா வரண்டா இருக்கும், அங்க 4-5 பேர் வந்து உட்காருவாவ போவாவ. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க வீட்டுல வச்சுக்கலாம். சரிம்மா, தம்பியை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்ல என்ன? கண்டிப்பா வர சொல்றேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.